Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இது வந்துட்டு புளி மிளகா, ஒரு காரசாரமான ஒரு ஊறுகாய் டைப்ல ஒரு புளி மிளகா தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த புளி மிளகா வந்துட்டு தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மைல்டான ரைஸ் கூட இதை நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே காரசாரமா சூப்பரா இருக்கும் இந்த புளி மிளகா. இந்த சூப்பரான புளி மிளகாய் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த புளி மிளகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளி மிளகாய்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது ஆக்சுவலா பஜ்ஜி மிளகாய் இல்ல, பஜ்ஜி மிளகாய் விட கொஞ்சம் சன்னமான மிளகாய் இது. நீங்க இந்த மிளகாய் கிடைச்சா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பஜ்ஜி மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா ரொம்ப காரமான நம்ம நார்மல் மிளகாய் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப காரமா இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி மிளகாய் யூஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கிறேன் நான். புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். வெல்லம் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், இது வந்து பெருங்காய பொடி, இது போக உப்பு வேணும், நல்லெண்ணெய் வேணும் நமக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த மிளகாய் வந்துட்டு ரொம்ப நீளமா இருக்குது, நீங்க இப்படியே வேணாலும் போடலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்துட்டு 2 கட் பண்ணி போட போறேன். இதை நம்ம 2 பீஸா கட் பண்ணிக்கலாம் இந்த மிளகாயை. அதான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இல்லை ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு மிளகாயும். இந்த மாதிரி நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதுல லைட்டா ஒரு கீரல் போட்டு விட்டுருங்க. இப்ப வந்துட்டு இந்த புளி அந்த வெல்லம்லாம் வந்துட்டு இதுல நல்லா வந்துட்டு உள்ள இறங்கும். அதுக்காக எல்லா மிளகாயிலையும் இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மிளகாயும் வெட்டி இந்த மாதிரி லைட்டா கீறி விட்டுக்கலாம். இப்ப எல்லா மிளகாயும் நம்ம 2 வெட்டியாச்சு. நாம இன்னைக்கு காம்போடவே தான் போட போறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்க காம்பை ரிமூவ் பண்ணிட்டு போடலாம், உங்களோட விருப்பம் தான் அது. இப்ப இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா விட்டுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி தான், அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியா விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெட்டி வச்சிருக்கிற இந்த மிளகாவை சேர்த்திக்கலாம். மிளகாவை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில வதக்கிக்கோங்க. லேசா ஸ்ட்ரிங்க் ஆகணும் அது வரைக்கும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மஞ்சள் பொடியும் இந்த பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பும் புளிப்பும் கொஞ்சம் உரப்பா இருக்கணும், அதிகமா இருக்கணும். அதுல கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கோங்க உப்பு. பாருங்க லேசா கலர் மாறிடுச்சு நம்மளோட மிளகா. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த புளி தண்ணி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த புளி தண்ணிலேயே இந்த மிளகாய் வந்துட்டு நல்லா வேகணும், வெந்து நல்லா சுருங்கி எண்ணெய் எல்லாம் தெளியணும். இந்த புளி வந்து சுண்டி எல்லாம் எண்ணெய் தெளியணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்லத்தையும் சேர்த்திடலாம். இது வேக வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைப்போம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்துட்டு புளியெல்லாம் ஊற்றி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நம்மளோட மிளகா நல்லா வெந்துருச்சு. பாருங்க சுருங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்க வந்துட்டு இறக்கிடலாம். இந்த லிக்விட் இருக்குல்ல, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இது. உங்ககிட்ட காய் எதுவும் இல்லை, வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை செய்யறதுக்கு, மிளகா தான் இருக்குது அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காட்டமாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், புளி ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க எனக்கு பார்க்கும் போதே வாய் ஊறுது, சாப்பிடலாம் போல. பாருங்க நம்மளோட மிளகா சூப்பரா வெந்துருச்சு, நல்லா சுருங்கிச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது வந்துட்டு நீங்க ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போகாது, ஏன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், புளி ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் ஓட இது ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும்.
நம்மளோட புளி மிளகா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.